இன்றைக்கி அடுத்த தையலாக ஒரு தையல் ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து சொல்ல வார்த்தையே இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டிச்சிங் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரெஸ்ஸே நம்ம வந்து இதில் வந்து நம்ம தைச்சி முடிச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு தையல் தான் இது. இப்போ எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக நம்ம எப்பயும் ஊசி நூல் கோர்க்குற மாதிரி கோர்த்து முடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த தையலுக்கு பார்த்திங்க அப்படின்னா மற்ற தையலெல்லாம் நம்ம பக்கத்துலேருந்து ஆப்போசிட்டில் போகும். இந்த தையலுக்கு மட்டும் ஆப்போசிட்லேருந்து நம்ம பக்கமாக வரணும். ஊசியை குத்தி மேலே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது பக்கத்துலேயே சின்னதாக குத்தி இப்படி எடுத்துக்கலாம். மறுபடியும் இந்த தையல் பக்கத்துலேயே குத்தணும். இப்போது பெருசாக குத்துனா இந்த மாதிரி இருக்கும். அதே இது சின்ன சின்னதாக குத்தணும்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத போட்டுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த தையலுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்படி சின்னதாக குத்துனா மிஷின் தையல் மாதிரியே வரும். அதனால தான் நான் அந்த அளவுக்கு நான் சொன்னேன். நான் ரொம்ப நல்ல தையல் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மிஷின் தையல் மாதிரியே நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. இதை கொஞ்சம் பொறுமையாக போட்டு பழகிட்டிங்கன்னா மிஷினே இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸையும் கூட நம்ம இந்த தையலை வச்சு நம்ம தைச்சி முடிச்சுக்கலாம். அது எப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.